1 மில்லியன் பேர் அதாவது 10 லட்சம் பேர்த்த நம்ம பார்க்க வைக்க முடியுமா நம்ம அக்கௌண்ட்டை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பாசிபிள். எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ப்ரொஃபைலை கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வந்து கரெக்டான கண்டென்ட் யூஸ் பண்ணால் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயலையும் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து பியூர் ஆர்கானிக், பெய்டெல்லாம் கிடையாது. பெய்டுனா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பட் ஆர்கானிக்லேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிம்பிள். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ப்ளஸ் 10,940% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்னென்னா, நான் முன்னாடி இருந்ததை விட இப்போது இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இது ஆர்கானிக்காக இல்லையா அப்படிங்கிறத வந்து இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே நான் பெய்டு பண்ணியிருந்தேன்னா அக்கௌண்ட் ரீச்டு பக்கத்தில் ஆட்ஸ்ன்னு போட்டிருக்கும். ஸோ இது வந்து பியூர் ஆர்கானிக்குங்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் போடலை. நான் ஃபாலோவர்ஸ் மட்டுமே 99.8% வந்திருக்காங்க. ஸோ எப்படி பாசிபிள் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். ரீல்ஸ், இந்த ரீல்ஸ்னால் மட்டுமே பாசிபிள். ஃபோட்டோவோ இல்லை வந்து நார்மல் வீடியோவை போடுறத விட வீடியோவை ரீலாக போடும்போது தான் இது வந்து ரீச் ஆகும். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இன்ஸ்டாகிராம் அதோட அல்காரிதம் மாற்றிட்டுருக்காங்க. நம்ம ப்ராப்பரான வீடியோ, ப்ராப்பரான ஹேஷ்டேக், அதுக்கான கண்டென்ட், தென் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா லொக்கேஷன், இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டைமிங்கில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்போது இந்த ரீச்ங்கிறது ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.